ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தெளிந்த பார்வையோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமென். எலிசாவின் வேலைக்காரர்கள் கண்கள் குருடாயிருந்தது, அதனால எதிரியை பார்த்தார். ஆனால் எலிசாவுக்கு அவருடைய பாதுகாப்பை பார்த்தார். காரணம், கண்கள் அவர் ஆவிக்குறி கண்களை திறந்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். ஐயா சாது சுந்தர் சிங் ஊழியர் செய்த போது திபெத், இமயமலை போன்ற இடங்களிலே பல ஊழியர்களை அவர் செய்தார்கள். அப்போ ஒரு குகையிலே போய் சந்தித்தார். இதே சம்பவத்தை நான் படித்திருக்கிறேன். இந்த கைலாச மகாரிஷி அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே படித்த ஞாபகம் கூட உண்டு. அப்போ பகல் நேரத்திலே ஒரு மனிதன் எழுப்பி அப்படி தடவி கொண்டிருக்கிறார். இவர் கிட்ட போய் கேட்டார், என்னப்பா அவன் கண்கள் எல்லாம் இருந்த மாதிரி இருக்குதே, பார்வை இல்லையா? அம்மா ஒண்ணுமே பார்வை இல்லை. எப்படி நடந்துச்சு? நான் ஒரு 6 வருடங்களா வெளிச்சத்துக்கே வராம இருளிலே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கடுமையான பசி, வேற வழி இல்லை, வெளியே வரணும்னு வந்தபோது, வெளிச்சத்தில் வந்தபோது என்னுடைய கண்கள் செயலிழந்திருக்கதை நான் பார்க்கிறேன். இருளுக்குள்ளே வாழ்ந்ததுனால என் நரம்புகள் தன்மை இழந்து ஒளி இழந்து நான் குருடனாய் போனேன். பைபிள் வாசிக்கிறோம், குருடனுக்கு வழிகாட்டுற குருடனே ஒரு கையொன்று. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் பகலின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. வெறி கொள்கிறவர்கள் ராத்திரிலை வெறி கொள்வார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தெளிந்த பார்வை அவசியம். கர்த்தர் வெளிச்சமும் ரட்சிப்புமாறும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். நாம் இரவுக்குள்ளும் இருளுக்குள்ளும் வாழ்கிறவர்கள் அல்ல. நாம் பகலின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாய் பிரித்தார். ஆதியாகமம் 1-ம் 3-ம் 4-ம். ஆமென். வெவ்வேறாய் பிரித்தார். இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாபம் ஒரு இருள், பாவம் ஒரு இருள், வியாதி ஒரு இருள், அநியாயம் ஒரு இருள், அக்கிரமம் ஒரு இருள். இந்த இருள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ரட்சகராக இயேசு கிறிஸ்து. பைபிள் வாசிக்கிற ஒரு ஸ்திரீ வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா, தேர்னா கண்டுபிடிக்கல. வேதம் சொல்லுது விளக்கை கொளுத்தினாள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விளக்கை கொளுத்தினோட வீட்டை பெருக்கினாள்னு போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விளக்கை கொளுத்தின பிற்பாடுதான் அவருடைய வீடு அழுக்கா இருந்ததுன்னு அவர் புரிஞ்சுட்டார். வீடையும் சுத்தமாக்கினாள், இழந்த போன வெள்ளிக்காசையும் பெற்றுக்கொண்டார். வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை. விளக்கென்றால் கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தை தான் விளக்கு, வெளிச்சம் ஆண்டவர் அவருடைய வார்த்தை. இதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணும்போது இழந்து போன நன்மைகளையும் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையும் படை சுத்தமாக மாறும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்களும் வாழ்க்கையை சரி செய்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.